வெல்கம் பேக் டு த அனதர் வீடியோ. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தமிழரசன் பச்சமுத்து இயக்கிய லப்பர் பந்து அந்த படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ், ஹரிஸ் கல்யாண், காளி வெங்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹரிஸ் கல்யாண், அட்டகத்தி தினேஷ் இந்த ரெண்டு பேருமே ஒரு கிரிக்கெட் பிளேயர்ஸ். நம்ம ஊர்ல பூமால அண்ணன் கெத்து மாதிரி அவன் ஊர்ல அவன் கெத்தா இருப்பான். இந்த ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற ஈகோ தான் இந்த படத்துல ஒரு கான்செப்டே. பார்க்கிங் படம் பார்த்திருப்பீங்களா, அந்த மாதிரி ஈகோவால எந்தெந்த பிரச்சனை எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றது இந்த படம். போகும்போது அந்த அண்ணன் கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாப்லன்னு தோணுது. என்ன பண்ணிட்டோம், நம்ம பண்ண மாட்டோமா பிரச்சனை. ஹரிஸ் கல்யாணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஊர்ல வந்து ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கிரிக்கெட் டீம் ஒன்று இருக்கும். ஆனா அந்த கிரிக்கெட் டீம்ல வந்து அவரை வந்து சேர்த்துக்கவே மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவரு வந்து ஜாதிய காரணம் கட்டி வந்து அவரை வெளியே தெளிவாங்க. அதே மாதிரி அட்டகத்தி தினேஷ் அவரோட ஊர்ல வந்து அவரு ஒரு கெத்து. அவரு உள்ள வரமுச்சுலாம் ஒரு சாங் ஒன்று போடுவாங்க. என்ன சாங் போடுவாங்கன்னா, விஜயகாந்த் அவர்களுக்கு உள்ள சாங் வந்து இந்த பொட்டு வச்ச அந்த பாட்டு இருக்கும் பாத்தீங்களா, அந்த பாட்டை வந்து அந்த இடத்துல பிளேஸ் பண்ணுவாங்க. உண்மையில படம் அந்த பாட்டுக்கும் அவருக்கும் வந்து அவ்வளோக்கெல்லாம் மேட்ச் ஆகி சூப்பரா இருந்துச்சு. இதுல என்னன்னா, அட்டகத்தி தினேஷ் வந்து ஒரு டோர்னமெண்ட் வந்து விளையாட வருவாங்க. ஹரிஸ் கல்யாணம் இருப்பாரு. அந்த இடத்துல வந்து என்ன சொல்லுவாருன்னா, என்னடா இது இவருக்கு வந்து ஆப் சைடு போட்டா வந்து இவர் வந்து அவுட் ஆயிடுவாரு, ஆப் சைட்ல இவருக்கு விளையாடவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படி சொன்னதுல வந்து ட்ரிகர் ஆகி அட்டகத்தி தினேஷுக்கும் இவருக்கும் வந்து ஒரு கான்செப்ட்ல ஒரு பிரச்சனை ஒன்று உருவாயிரும். அந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போகும்னா, ஒரு கல்யாணமே நிக்கிற அளவுக்கு போகும். படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கங்க காமெடி சீனு, அங்கங்க ஒரு பிஜிஎம்மா இருக்கட்டும், அங்கங்க அந்த சாங் பிளேஸ்மெண்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. எதுவுமே சகிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. ஒரு போற போக்குல ஒரு காமெடி பண்ணிட்டு போகும் பாத்தீங்களா, அதுக்கு உள்ள காமெடி டயலாக் டெலிவரி எல்லாம் கிடையாது. அதாவது ஒரு 2 பேரும் நிக்க வச்சு காமெடி பண்ற அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃப்ளோல அடிச்சு விட்டு போகும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு காமெடி ட்ராக்கா இருக்கும். எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு. சாங் அந்த பிஜிஎம் இருக்கட்டும் ஒவ்வொன்றுத்துக்கும். அதாவது வந்து அட்டகத்தி தினேஷ் வந்து விஜயகாந்த் சாரோட ஃபேனு, ஹரிஸ் கல்யாண் வந்து விஜய் சாரோட ஃபேன். அந்த 2 பேருக்கு போடுற சாங் பிளேஸ்மெண்டா இருக்கட்டும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டோர்னமெண்ட்ல வந்து வின் பண்ணிடுவாங்க. ஹரிஸ் கல்யாண் சொல்லிட்டு அவங்க வந்து வின் பண்ணிடுவாங்க. அப்ப டைம்ல என்ன நடக்கும்னா, ஹரிஸ் கல்யாணுக்கு வந்து அந்த போக்கிரி பிஜிஎம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பிஜிஎம் அதாவது விஜய் சாரோட அந்த பிஜிஎம் வந்து போட்டு விட்டுறாங்க. போட்டு விட்டோன்னு இவரு காண்டா என்ன பண்ணிடுவாங்கன்னா, அங்க வந்து ஸ்பீக்கர்லாம் தள்ளி விட்டுருவாரு. தள்ளி விட்டோன்னா அங்க ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். அதுவும் சூப்பரா இருந்துச்சு. அடுத்தது பார்க்கணும்னா, அட்டகத்தி தினேஷோட ஒய்ஃப் கேரக்டர் அது வந்து சரியான போல்டான கேரக்டர், சூப்பரானது. ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு கனெக்ஷன்லாம் வந்து உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சொல்லணும்னா, காளி வெங்கட் சார் அவங்களோட வந்து ஆக்டிங்கா இருக்கட்டும், அது போக அவங்களுக்கு கொடுத்த ஒரு கேரக்டரா இருக்கட்டும், எல்லாமே அது சூப்பரா இருந்துச்சு. அவங்க ஒரு பொண்ணு ஒன்று வரும், அவங்க பொண்ணு வந்து கிரிக்கெட் ஆடுவாங்க. அந்த காட்டுற சீனா இருக்கட்டும், அதெல்லாம் சூப்பரா இருக்கும். 2வது காளி வெங்கட் சார்லாம் விளையாட மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவர் ஒரு சீன்ல விளையாடுவாரு, அது இருக்கட்டும், அதெல்லாம் உண்மையில வந்து சூப்பரா இருந்துச்சு. மெயினா சொல்ல போனோம்னா அட்டகத்தி தினேஷ் அவங்களோட நடிப்பு வந்து உண்மையிலே வந்து சூப்பர். அவரு எந்தெந்த அப்பா கேரக்டருக்கு எப்படி நடிக்கணும், அதே மாதிரி அவர் யங்கான கேரக்டர் ஒன்று காட்டுவாங்க, அதுவும் சரி எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னா, அந்த கதையிலேயே 2 பேரும் ஒரே டீம்ல விளையாட ஆரம்பிப்பாங்க. அட்டகத்தி தினேஷும் ஹரிஸ் கல்யாணும் சொல்லிட்டு. நான் மொத்த கதையும் சொல்லிட்டேன்னா, நீங்க வேற எதுக்கு தியேட்டர்ல போய் பார்க்குற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அதனால இப்படி சொல்லிட்டு இருக்கேன். 2 பேரும் ஒரே டீம்ல வந்து விளையாட ஆரம்பிச்சுருவாங்க. அந்த டைம்ல அட்டகத்தி தினேஷோட பொண்ணு வந்து ஹரிஸ் கல்யாணுக்கு ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பட்சத்துல நிச்சயதார்த்தமா கிரிக்கெட்டான் இருக்கு. ஃபைனல் மேட்ச் வரும். நிச்சயதார்த்தமா கிரிக்கெட்டான் இருக்கும். அப்போ அவரு என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு சொல்றதுதான் கதையோட கான்செப்ட். என்னன்னா, எனக்கு ஒண்ணே ஒண்ணு வருத்தமா இருக்கிறது, அதுல வந்து ஜாதிய வந்து புகுத்திருப்பாங்க. அதாவது வந்து இந்த படத்துலயும் ஒரு சில சீன்ல வந்து அந்த ஜாதிய வந்து பேசுன மாதிரி தான் இருக்கு. பேசுன மாதிரி இல்ல, பேசியிருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அதை வந்து தவிர்க்கலாம் தான் சொல்ல வரேன். ஒரு சில பேர் மைண்ட் செட் வந்து மாறிடுச்சு. ஓகே, நம்ம வந்து இன்னும் உழைச்சு முன்னேறணும்னு சொல்லிட்டு இருக்கிற டைம்ல வந்து இவங்க வந்து இன்னும் வந்து இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துகிட்டே இருக்காங்க. அது மட்டும் தான் எனக்கு குறையா தெரியுதே தவிர, மத்தபடி இதோட அந்த ஸ்கிரீன் அதாவது வந்து கதை வந்து பழசு. ஆனா வந்து அவர் கொண்டு போன அந்த டைரக்ஷன், அந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம் வந்து உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் பார்க்கலாம். எனக்கெல்லாம் வந்து என்ன தோணுச்சுன்னா, அந்த படம் ஏன்டா முடிஞ்சிச்சு அந்த அளவுக்கு தான் தோணுச்சு. அவரோட கருத்து கடைசியில ஒண்ணு பதிவு பண்ணியிருப்பாரு. நீங்க படத்தை பார்த்துட்டு என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.